ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. போன பகுதியில் பெரிய திருமலை நம்பிகளையும் அனந்தாழ்வாரையும் பார்க்க வேணும்ன்ற இச்சை ராமானுஜன் மனசில் வந்தது. அதோடு திருவேங்கடமுடையானையும் சேவிக்க வேணும். அதனால் திருமலையை நோக்கி பயணம் தொடர்ந்தார். வரும் வழியில் சீடார் குழாம் அவரை சூழ்ந்தது. அவர்களுக்கெல்லாம் ஆசி வழங்கி திருக்கடிகைன்னு சோளிங்கரிலும் பகவானை சேவித்துவிட்டு வழிநடையாக வந்தாராம் திருமலைக்கு. ஒரு வழியாக கீழ்த்திருப்பதி வந்து சேர்ந்தார். அங்கே விட்டலதேவன்ற அரசன் ஆண்டான். அவன் ராமானுஜரோட திருவடிகளில் விழுந்து அவரை சீடனாக ஏற்றுக்கொள்ள வேணும்னு பிரார்த்திக்க நம் ராமானுஜரும் அவரை தன் சீடராக ஏற்றுக்கொண்டார். அவன் குருதட்சணையாக எண்ணற்ற செல்வங்களை கொடுத்தான். அதையெல்லாம் அங்கிருந்த ஏழை பிராமணர்களுக்கு பகிர்ந்தளித்தார் ராமானுஜர். இப்போ இங்கே ராமானுஜர் வந்த செய்தி கேட்டு அனந்தாழ்வாருக்கு ஒரே சந்தோஷம். விடுவிடு என்று கீழே வந்தார். ராமானுஜர் திருவடிகளில் விழுந்து வணங்கி அவரை அன்போடு திருமலைக்கு அழைத்துச் சென்றார் பகவானை சேவிக்க. ஆனால் ராமானுஜர் மனசில் ஏதோ சஞ்சலம் இருந்ததாம். நித்திய சூரிகள்லாம் வாழும் இந்த மலையில் நான் எப்படி ஏறுவேன், இந்த எளியவன் எப்படி ஏறுவேன்னு தயங்கினார். அப்போ நீங்கள் செல்லலைன்னா நாங்கள் யாருமே ஏறமாட்டோம்னு சொல்ல ஒரு வழியாக ராமானுஜரும் சம்மதித்து தவழ்ந்து கொண்டே சென்றாராம் திருமலையப்பனை சேவிக்க. ஒரு நடைப்பழகாத குழந்தை எப்படி தாயிடம் ஓடி வருமோ அப்படி தவழ்ந்து கொண்டே திருமலையப்பனை நோக்கி சென்றார் எம்பெருமானார். அப்போது இது பெரிய திருமலை நம்பிகளுக்கும் ராமானுஜர் வருவதானது தெரிந்தது. அவரும் அவர் எதிர்கொண்டழைக்க ஓடி வந்தாராம். அப்போ ராமானுஜர் அவரை பார்த்து கேட்டார், இந்த அடியவனை எதிர்கொள்ள தாங்களே வர வேணுமான்னு கேட்க, அப்போ பெரிய திருமலை நம்பிகள் சொன்னாராம், அங்குமிங்கும் பார்த்தேன், என்னை விட சிறியவன் யாரும் இல்லை, அதனால தான் நானே வந்தேன்னு சொல்ல, அப்போ பெரிய திருமலை நம்பிகளோட அந்த எளிமைத்தனத்தையும் அடக்கத்தையும் கண்டு ராமானுஜர் ரொம்பவும் ஆனந்தம் கொண்டார். அதற்கு பிறகு அவர் திருவடிகளில் விழுந்து வணங்கினார். இதெல்லாம் நடந்துட்டுருக்கச்ச அனந்தாழ்வாருக்கு ராமானுஜ நந்தவனத்தையும் ராமானுஜ புத்தேரியும் அவருக்கு காட்டி அருளணும்னு ஒரே ஆசை. அதனால் அவர்கள் எல்லோரும் அங்கே அழைத்துச் சென்றார். ராமானுஜர் அந்த நந்தவனத்தை பார்த்து எல்லையற்ற ஆனந்தம் அடைந்தார். எண்ணற்ற மனம் கழும் மலர்களையெல்லாம் பார்த்து அனந்தாழ்வார் செய்த சேவைகளையெல்லாம் எண்ணி ரொம்பவும் பெருமிதம் கொண்டு அவரை ஆறத் தழுவிக்கொண்டார். இம்முறை ராமானுஜர் கண்களில் உண்மையிலேயே ஆனந்தத்தினாலேயே கண்ணீர் பெருகியது. அதற்கு பிறகு அங்கிருந்த எல்லா சன்னதிகளையும் ஒவ்வொன்றாக சேவித்து இறுதியாக திருவேங்கடமுடையான் முன் வந்து சென்றார். அங்கு அவருடைய தீர்த்த பிரசாதம் சடாரியெல்லாம் வாங்கி கொண்டு அவர் திருமேனி அழகை தன் கண்களில் வாங்கி பருகி கொண்டார் ராமானுஜர். அதற்கு பிறகு அங்கிருந்து கிளம்பணும் இல்லையா, கிளம்பலாம்ன்றச்ச அப்போ பெரிய திருமலைகள் நம்புகள் சொல்கிறாராம், இங்கு வந்தால் 3 நாட்களாவது தங்க வேணும்னு சொல்ல, அப்போ ராமானுஜரும் அங்கு அமுதுண்டார். 3 நாட்கள் அங்கேயே இருந்தார். அதற்கு பிறகு கீழ்த்திருப்பதி சென்று அங்கு பெரிய திருமலை நம்பிகளின் திருமாளிகையில் 1 வருட காலம் இருந்து ராமாயண ஸ்லோகங்களின் ஆழ்பொருள்களை எல்லாம் கற்றாராம். ஆள வந்தார். பெரிய திருமலை நம்பிகளுக்கு உரைத்த அனைத்து ரகசிய ஆழ்பொருட்களையும் ராமானுஜருக்கு வழங்கினார் பெரிய திருமலை நம்பிகள். அது மட்டுமல்ல, கோவிந்தனை பற்றியும் செய்திகளை கேட்டறிந்தார் ராமானுஜர். ஆனால் கோவிந்தனோட சில காரியங்கள்லாம் அவருக்கு வினோதமாக இருந்ததாம். ஒரு சமயம் பார்த்தார், கோவிந்தன் தன்னுடைய ஒரு பாம்பை பிடித்து கொண்டு அதோட வாயில் தன் கையை வைத்து கொண்டிருந்தாராம். அதற்கு பிறகு ஸ்நானம் செய்தான். இதை பார்த்த உடனே ராமானுஜருக்கு என்னென்னு புரியல. என்ன சாகசம் இதுன்னு கேட்க அப்போ அவர் சொன்னாராம், அந்த பாம்பின் நாவில் ஒரு முள்ளொன்று இருந்தது, அதனால் அது ரொம்பவும் கஷ்டப்பட்டது, அதிலிருந்து அதற்கு முக்தி அளித்தேன், அந்த முள்ளை எடுத்தேன்னு சொல்ல கோவிந்தருடைய கருணையானது ராமானுஜரை கவர்ந்தது. அது மட்டுமல்ல, மற்றொரு நாள் இன்னொரு காட்சியும் பார்த்தாராம். தினமும் தன் ஆச்சாரியரான பெரிய திருமலை நபிகளுக்கு அவர் படுக்கை அமைப்பார். அதற்கு பிறகு அந்த படுக்கையில் தானே படுத்து பார்ப்பாராம். இதை பார்த்த உடனே ராமானுஜருக்கு ஒன்றும் புரியலை. திருமலை நம்பிகளிடம் கேட்க பெரிய திருமலை நம்பிகளும் நேரே இது கோவிந்தனிடமே கேட்டார். நீ தினமும் ஆச்சாரியன் படுக்கையில் படுத்தாயான்னு கேட்க, ஆம், தினமும் தான் படுத்தேன், ஆனால் இது உனக்கு நரகத்தை தான் தரும், ஆச்சாரியனோட படுக்கையில் படுக்கலாமான்னு கேட்கச்ச, ஆம், நரகம் கிட்டினால் கிட்டட்டும், ஆனால் அந்த இடத்துல என் ஆச்சாரியன் படுக்கையில் ஏதேனும் குப்பையோ குச்சியோ ஏதேனும் இருந்து அவரை சிரமப்படுத்தினால் அது இன்னும் கஷ்டமல்லவா, அதனால் அவருடைய சயனமானது ரொம்பவும் சுகமாக இருக்கான்னு நான் பார்த்த பிறகுத்தான் அவரை படுக்க விட முடியும், அதுதான் எனக்கு முக்கியம்னு சொல்ல, இப்போ ஆச்சாரியன் மீது அவர் கொண்டிருந்த பக்தியை எண்ணி ராமானுஜர் வியந்தார். பெரிய திருமலை நம்பிகளும் ரொம்ப கண்களில் நீர் பெருகினார். இப்போ ராமானுஜருக்கு ராமாயண உபன்யாசம் எல்லாம் முடிந்தது. இப்போ அங்கிருந்து கிளம்பணும் இல்லையா, அப்போ பெரிய திருமலை நம்பிகள் சொல்கிறாராம், உனக்கு கொடுப்பதற்கு எதுவுமே இல்லையேன்னு. அப்போது ராமானுஜர் சொல்கிறார்,
தங்கள் மனதில் எனக்கு ஏதேனும் தர வேண்டும் என்றிருந்தால் நம் கோவிந்தனை தாரும்னு கேட்டார். முன்னொரு முறை இப்படித்தான் வரதனிடம் ராமானுஜரை கேட்டு வந்தார்கள் இல்லையா? வரதனும் வேறு வழியின்றி ராமானுஜரை அரங்கனுக்காக கொடுத்தான். அப்படியே இப்பவும் பெரிய திருமலை நம்பிகளும் ராமானுஜர் கேட்ட உடனே அவ்வளவு சந்தோஷமாம். தான் கொடுக்கக்கூடிய ஒன்றை ராமானுஜன் கேட்டானேன்னு கோவிந்த பெருமாளை அவரிடம் கொடுத்தார். கோவிந்தனும் ராமானுஜருடன் பெறப்பட்டார். கோவிந்தன் ராமானுஜரோடு சென்றாரே தவிர அவர் மனசெல்லாம் பெரிய திருமலை நம்பிகளிடமே இருந்ததாம். இது ராமானுஜருக்கும் புரிந்தது. அதனால் மீண்டும் அவரை பெரிய திருமலை நம்பிகளிடமே அனுப்பிவிட்டார் ராமானுஜர். இப்போ நேர கோவிந்தர் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பை போல் நேர திருமலை நம்பிகளிடம் வருகிறார். வாசல் வந்து நின்றார். பெரிய திருமலை நம்பிகள் அவரை பார்க்கக்கூட இல்லையாம். அப்போ அவள் மனைவி சொல்கிறார், இதோ வந்து நிற்கிறான், இவ்வளவு தூரம் நமக்காகத்தானே வந்தான், அவனுக்கு பிரசாதமாவது தர வேணாமான்னு சொல்ல, விற்ற மாட்டுக்கு புல்லிடுவார் உண்டோன்னு கேட்டாராம் பெரிய திருமலை நம்பிகள். அப்போ கோவிந்தருக்கு புரிந்தது, தன்னை ராமானுஜருக்காக அவர் ஒப்படைத்தார் இல்லையா, அதனால் குருவோட மனசுலையும் தாம் ராமானுஜரோடு இருக்க வேணும்ன்ற எண்ணம் தான் இருக்கிறது என்பதற்காக மீண்டும் கோவிந்தர் ராமானுஜரையே வந்தடைந்தார். ராமானுஜரும் அவரை ரொம்ப ஆசையாக ஆறத் தழுவிக்கொண்டு கோவிந்த பெருமாளேன்னு சொன்னாராம். அப்போ அவர் சொல்கிறார், என்னை தம்பின்னு அழைத்தால் போராதான்னு சொல்ல, நான் சந்நியாசம் வாங்கிவிட்டேன், அதனால் தம்பின்னு சொல்ல முடியாது. ஆனால் என் ஆச்சாரியரே உன்னை கோவிந்த பெருமாள்னு அழைக்கும்போது நான் அதற்கு குறைவாகவும் அழைக்க முடியுமோ, அதனால் கோவிந்த பெருமாளேன்னு அழைக்கிறேன்னு சொன்னாராம் ராமானுஜர். இனி தொடர்ந்து கோவிந்தர் பெருமாளுடைய வைபவத்தையும் சேவிக்கலாம். நம் எம்பெருமானாரோட வைபவத்தையும் சேவிக்கலாம்.